செப்டம்பர் 18, 2022 உத்தரகாண்டில் இருக்கிற ரிஷிகேஷ் அப்படின்ற ஒரு இடத்துல வனந்திரா அப்படின்ற ஒரு ரெசார்ட்டில் டைம் அப்போ சரியாக இரவு 7 மணி இருக்கும். அந்த ஹோட்டலில் வேலை பார்க்குற ஒரு சர்வர் என்ன பண்ணுறான்னா ஃபுட்டு சர்வ் பண்ணுறதுக்காக ஒரு ட்ராலியில் வச்சு ஃபுட்டை தள்ளிட்டு போயிருக்காரு. அப்போ தான் பக்கத்தில் ஒரு பெண் அழுகுற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. என்னடா ஒரு பெண் அழுகுற மாதிரி சத்தம் கேட்குது அப்படின்ட்டு இவர் பக்கத்தில் திரும்பி பார்க்குறாரு. அப்போ தான் பக்கத்தில் ஒரு பெண் அழுதுட்டு இருக்கிறத பார்க்குறாரு. அந்த பெண் வேறு யாரும் இல்லை, கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் அந்த ஹோட்டலில் ரிசப்ஷனிஸ்டாக வேலைக்கு சேர்ந்துருக்காங்க அந்த அங்கிதா. இப்போ 30 வயதான ஒருத்தர் அந்த அங்கிதாவை வாயை பொத்திட்டு அவங்க கையில் இருந்த மொபைல் பிடுங்கிறத பார்த்த உடனே இவர் அதிர்ச்சி ஆகிடுறாரு. இப்போ ஒரு பெருமூச்சு விட்டுட்டு அவர் ஃபுட்டை சர்வ் பண்ணுறதுக்காக போயிடுறாரு. ஃபுட்டை சர்வ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் கழித்து வந்து அந்த இடத்த பார்க்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த 30 வயதான அந்த நபர் அந்த ரூமை பூட்டிட்டு சாவி எடுத்துகிட்டு போகிறத இவர் பார்க்குறாரு. இப்போ அங்கிதாக்கு என்ன நடந்திருக்குமோ அப்படின்ட்டு போயிட்டு அந்த ரூமில் காதை வச்சு கேட்குறாரு. ஆனால் உள்ளே எந்த சத்தமும் கேட்கல. எந்த சத்தமும் கேட்காததை பார்த்து அங்கிதாக்கு என்ன நடந்திருக்குமோ அப்படின்னு இவர் பயப்படுறாரு. இவரும் மட்டும் இல்லை, இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்களும் பயந்துருப்பீங்க. இப்போ அந்த பெண்ணுக்கு என்ன தான் நடந்திருக்குமோ அப்படின்னு நினச்சி நீங்களும் ரொம்ப பயந்துருப்பீங்க. 2022 ஒட்டுமொத்த வட மாநிலத்தையே அதிர்ச்சி அடைய வச்ச அங்கிதாவை கொலை பண்ணி ஆற்றுல தூக்கி போட்ட கேஸ் டீட்டெயில்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்ருக்குது மிஸ்டர் ரீல். நான் உங்கள் சஞ்சய். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அங்கிதா அப்படின்றவங்க நவம்பர் 11, 2003 உத்தரகாண்டில் இருக்கிற ஸ்ரீகோட் அப்படின்ற ஒரு ஊரில் ஏழ்மையான ஒரு குடும்பத்துக்கு பெண்ணாக பிறக்கிறாங்க. என்னதான் இவங்க ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தாலும் திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு அவங்க அப்பா அம்மானால் நல்ல பழக்கம் கற்றுக் கொடுத்து வளர்க்கப்படுறாங்க. அங்கிதா என்ன நினைக்கிறாங்கன்னா, தான் நல்லா படித்து தன்னோட குடும்பத்தை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படின்ட்டு ரொம்பவும் நல்லா படிக்கிறாங்க. இவங்க ஸ்கூல் டேஸ்லலாம் ரொம்பவும் நல்லா படித்து காலேஜில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போது படித்து முடிச்சதுக்கப்புறம் தான் நல்ல வேலைக்கு போயிட்டு குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்ட்டு காலேஜில் நல்லா படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அப்போ தான் அங்கிதாவுக்கு ஒரு கஷ்டம் வருது. அது என்னென்னா, அவங்க அப்பாவை அவர் செஞ்சுட்டு இருந்த வேலையிலேருந்து நிப்பாட்டி வச்சுட்டாங்க. இப்போ அங்கிதா என்ன யோசிக்கிறாங்கன்னா, அப்பாவும் வேலையை விட்டு நிற்க வச்சுட்டாங்க. இப்போ தன்னோட காலேஜ் ஃபீஸு, வீட்டு செலவு, வீட்டு வாடகை, தன்னோட தம்பிகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் அப்படின்ட்டு இதுக்கெல்லாம் காசு என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சி காலேஜை குவிட் பண்ணிவிட்டு நம்ம வேலைக்கு போயிட்டு சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ தான் அங்கிதாவுக்கு ரிஷிகேஷ் அப்படின்ற ஊரில் வனந்திரா ரெஸ்டாரண்ட்டில் ரிசப்ஷனிஸ்ட்டுக்கு பெண் எம்ப்ளாயி தேவை அப்படின்னு இவங்களுக்கு தெரிய வருது. உடனே அந்த வேலைக்கு அப்ளிகேஷன் போடுறாங்க. அங்கேருந்து கொஞ்ச நாள் கழித்து இவங்களுக்கு ரீமெயில் வருது. என்னென்னா, இன்டர்வியூ அட்டன் பண்ணுற சொல்லி இவங்களுக்கு மெயில் வருது. இவங்க ஏற்கனவே ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சிருந்ததால் அந்த வேலைக்கு நல்லா ப்ரிப்பேர் ஆகி போகிறாங்க. இவங்க அங்கே போன உடனே அங்கே இருந்த எல்லாரையும் பார்த்து இதுக்கப்புறம் இந்த வேலை நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. ஆனால் இவங்க நினச்சதுக்கு ஆப்போசிட்டாக அந்த வேலை இவங்களுக்கு தான் கிடைக்குது. அந்த ரிஷிகேஷ்லேருந்து இவங்க வீட்டுக்கு வரணும்னா 100 கிலோமீட்டர் ட்ராவல் இருக்கிறதுனால அந்த ஹோட்டல்லையே இவங்களுக்கு ஒரு ரூம் கொடுக்குறாங்க, அதுவும் ஃப்ரீயாக. இந்த விஷயத்த அங்கிதா அவங்க வீட்டில் சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே அவங்க வீட்டில் இருந்து எல்லோரும் தன்னோட கஷ்டம்லாம் இப்போ நீங்கிடும் அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த சந்தோஷம் இவங்களுக்கு நீடிக்கலை. நான் ஏன் எப்படி சொல்கிறேன்னு உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்க புரியும். இப்போ அங்கிதாவோட துணியெல்லாம் பேக் பண்ணி அவங்கள பத்திரமா வழி அனுப்பி வைக்கிறாங்க அவங்க பேரண்ட்ஸ். டெய்லியும் கரெக்டாக 8 மணி ஆன உடனே அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறத வழக்கமாக வச்சுட்டு இருந்தாங்க அங்கிதா. ஆனால் அன்றைக்கி 8 மணி ஆகியும் அங்கிதா அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணலை. அதுக்கு அடுத்ததாக அவங்க அப்பாவே அங்கிதாவுக்கு ஃபோன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அங்கிதாவோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு வந்திருக்கு. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து கால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சாரு. ஆனால் அப்போவும் அங்கிதாவோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு இருந்துச்சு. அங்கிதாவோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு இருந்ததால் அங்கிதாவோட மேனேஜருக்கு அவங்க அப்பா கால் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் அங்கிதாவோட மேனேஜரோ அந்த ஃபோனையே அட்டன் பண்ணலை. அதுக்கு அடுத்ததாக அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா அங்கிதாவோட ஃப்ரெண்டுக்கு இந்த விஷயத்த சொல்கிறாரு. அங்கிதாவோட ஃப்ரெண்டும் தொடர்ந்து அந்த அங்கிதாவோட மேனேஜருக்கு கால் பண்ணி பார்க்குறாரு. ஆனாலும் அந்த ஃபோனை அவர் அட்டன் பண்ணலை. இப்போ அங்கிதாவோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ரொம்பவும் பயமாக இருக்குது, நம்ம நேரம் போயிட்டு அந்த ரெசார்ட்லேயே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுறாங்க. ஆனால் நேரம் நள்ளிரவு நெருங்கிட்டு இருந்ததால் அந்த ஹோட்டலுக்கு போகிறதுக்கு பஸ் ட்ராவல் எதுவுமே கிடையாது இந்த டைமில். அதனால் இவங்க காலையில் போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. காலையில் எழுந்திரிச்சதும் வேலையாக ரிஷிகேஷில் இருக்கிற அந்த ரெசார்ட்டுக்கு போகிறாங்க இவங்க அப்பா அம்மா. போயிட்டு அங்கிதா தங்கியிருந்த ரூமை செக் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே அங்கிதா இல்லாத பார்த்து ரொம்ப பயந்து போயிடுறாங்க. இப்போ தான் வெளியே போயிட்டு பக்கத்தில் இருந்தவங்கிட்டெல்லாம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கிதா மயக்கம் போட்டு விழுந்துட்டு தாகவும்
அந்த ஹோட்டலோட மேனேஜர் அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லுறாங்க. இதை கேட்ட உடனே அவங்க எல்லாம் பதறி போயிடுறாங்க. இந்த டைமில் தான் அந்த ஹோட்டலோட மேனேஜர் அங்கிதாவோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி என்ன சொல்கிறாருன்னா, யார் நீங்கள், எனக்கு எதுக்கு இத்தனை வாட்டி கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அங்கிதாவோட ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாருன்னா, நான் அங்கிதாவோட ஃப்ரெண்டு பேசுகிறேன், அங்கிதாவோட ஃபோனு நைட்லேருந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி வருது, அதனால தான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது கேட்ட உடனே அங்கிதாவோட மேனேஜர் என்ன சொல்கிறாருன்னா, அங்கிதாவே காணாமல் போயிட்டா, நான் அவளை தான் தேடிட்டு இருக்கோம், நான் அவங்கள கண்டுபிடிச்சதான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன், நீங்கள் இந்த விஷயத்தை அவங்க அப்பா அம்மா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது கேட்ட உடனே அவங்க ஃப்ரெண்ட் அதிர்ச்சியாகி எப்படி அவன் காணாமல் போனான் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த ஹோட்டலோட மேனேஜர் என்ன சொல்கிறாருன்னா, நான் அவன் மயக்கம் போட்டுட்டா அப்படின்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது பாதி வழியே இவன் மயக்கம் தெளிச்சு ரொம்பவும் பைத்தியம் மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டா. அதுக்கு அடுத்ததாக காரில் இருந்து இறங்கி ஓட ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு உடனே காலை கட் பண்ணிடுறாரு. அதுக்கு அடுத்ததாக அங்கிதாவோட ஃப்ரெண்டு இந்த விஷயத்தை கால் பண்ணி அவங்க அப்பா அம்மாவுக்கு சொல்கிறாரு. இந்த விஷயம் அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரிய வந்த உடனே ரொம்பவும் பதறி போயிடுறாங்க. இப்போ அந்த ஹோட்டலோட மேனேஜர் அங்கே வந்துடுறாரு. வந்து என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் பொண்ணை கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம், நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு இவருக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. ஆனால் என்னதான் இவங்க ஆறுதல் சொன்னாலும் இவங்களுக்கு இவங்க மேலே நம்பிக்கையே இல்லை. அதனால் பக்கத்தில் இந்த போலீஸ் ஸ்டேஷன்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, வழக்கமாக பொண்ணுங்கள்லாம் காணாமல் போனால் என்ன சொல்லுவாங்களோ அதே தான் சொல்கிறாங்க. உங்கள் பொண்ணு யார் கூடயாவது ஓடி போயிட்டுருப்பா, கண்டிப்பாக வீட்டுக்கு வந்துடுவா போங்க அப்படின்னு அங்கேருந்து அசிங்கப்படுத்தி அனுப்பிடுறாங்க. ஆனால் அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போய்ட்டு இவங்க கேஸ் கொடுக்குறாங்க. வெளிநாட்டிலலாம் ஒரு குழந்தை இல்லைன்னா ஒரு பெண் காணாமல் போயிட்டா அப்படின்னு கேஸ் கொடுக்க போனால் ஒவ்வொரு ஹவரையும் கோல்டன் ஹவர் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ சீக்கிரம் நம்ம விசாரணை ஆரம்பிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு எதுவுமே ஆகாமல் கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு ரொம்பவும் பரபரப்பாக வேலை பார்ப்பாங்க. ஆனால் நம்ம ஊரில் தான் ஒரு பெண் காணாமல் போயிட்டா அப்படின்னு கேஸ் கொடுக்க போனால் நம்மளே அசிங்கப்படுத்தி அனுப்புவாங்க. எந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேயும் கேஸ் எடுத்துக்காதனால இவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுக்கு தெரிஞ்சவங்களையும் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த உத்தரகாண்டில் இருக்கிற டிஜிபி ஆஃபீஸ் முன்னாடி நின்று ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த விஷயம் மீடியாக்கள்லாம் தெரிய வந்து ரொம்பவும் பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. மீடியாக்களெல்லாம் இந்த கேஸ் ரொம்பவும் பரபரப்பாக பேசப்பட்டதுனால செப்டம்பர் 22 இந்த கேஸை போலீஸ் எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அடுத்த நாளே செப்டம்பர் 23 அந்த ரெசார்ட்டில் இருந்த சில பகுதிகளை புல்டோசர் வச்சு இடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கிதா தங்கியிருந்த ரூமும் தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிக்குது. அங்கிதா தங்கியிருந்த ரூம் மட்டும் தீப்பிடிச்சு எரியுதுன்னா சந்தேகம் ஏற்படும் அப்படின்ட்டு அந்த அங்கிதா தங்கியிருந்த ரூமுக்கு பக்கத்தில் இருந்த சில ரூமை எரிச்சு விட்டுறாங்க. இப்போ எவிடன்ஸ் அழிக்க முயற்சி பண்ணதால் அந்த புல்டோசர் டிரைவரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அந்த புல்டோசர் டிரைவர் என்ன சொல்கிறான்னா, எம்எல்ஏவோட பிஏ சொல்லி தான் நான் இந்த வேலையை செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த எம்எல்ஏ பிஜேபி கட்சியை சேர்ந்தவர் அப்படின்னு தெரிய வருது. இப்போ டிஎம்கே கட்சிக்காரர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த எம்எல்ஏவை வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்ட்டு போராட்டம் பண்ணுறாங்க. இப்போ உத்தரகாண்டோட சிஎம் என்ன பண்ணுறாருன்னா, அங்கிதாவோட கேஸை விசாரிக்கிறதுக்காக சில போலீஸை நியமிக்கிறாரு. இப்போ சிஎம் என்ன சொல்கிறாருன்னா, அங்கிதாவோட கேஸில் இந்த எம்எல்ஏக்கு ஏதாவது பங்கு இருந்துச்சுன்னா உடனடியாக அந்த எம்எல்ஏவை வேலையை விட்டு நீக்குவோம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ண போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஹோட்டலுக்கு உடனடியாக சீல் வச்சிடுறாங்க. இப்போ செப்டம்பர் 24 பக்கத்தில் இருக்கிற சில்லா அப்படின்ற ஒரு ஏரியில் ஒரு பிணம் மிதக்கிறத போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. தண்ணியில் மூழ்கி உபி போய் ரொம்பவும் கொடூரமான நிலைமையில் இருந்த பிணத்தை எடுத்து அட்டாம்சி ரிப்போர்ட்டுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. அட்டாம்சி ரிப்போர்ட்டில் என்ன வருதுன்னா, இவங்க அங்கிதா அப்படின்னு தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் இவங்க தண்ணியில் மூழ்கி மூச்சு முட்டி இருந்து போயிருக்காங்கன்னு தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் இவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி இவங்க ரொம்பவும் கொடூரமாக அடிக்கப்பட்டு சீரழிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க மூச்சு முட்டி தண்ணியில் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. இது தெரிஞ்ச உடனே போலீஸ் எல்லாம் ரொம்பவும் கோபமாக போயிட்டு அந்த ரெசார்ட்டில் இருந்தவங்ககிட்டலாம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் எல்லாரும் போயிட்டு அந்த ரெசார்ட்டில் ஒவ்வொருத்தர்கிட்டையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொருத்தர்கிட்டையும் விசாரிக்கும்போது அப்போ அங்கே இருந்த ஒரு சர்வர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஃபுட்டு சர்வ் பண்ணுறதுக்காக ஒரு ரூமுக்கு போயிட்டு இருந்தேன். அப்போன்னு பார்த்தீங்கன்னா அங்கிதாவை ஒருத்தர் கழுத்தை நெரிச்சிட்டு வாயை பொத்திட்டு அவங்க கையில் இருந்த மொபைலை பிடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் யாருன்னு போலீஸ் எல்லாம் கேட்கும்போது அவர் யாருன்னு சொல்கிறாருன்னா, அந்த ஹோட்டலோட ஓனர் தான் இப்படி பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லுறாரு. கேட்ட உடனே போலீஸ்கெல்லாம் ரொம்ப கோவம் வந்துடுது. அதுக்கப்புறமா அந்த ஹோட்டல் ஓனரையும் அந்த மேனேஜரை அந்த 2 பேரையும் கூப்பிட்டு போலீஸ் அவங்க விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரிக்கிறாங்க. அப்போ தான் அவங்க ஒவ்வொரு உண்மையாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த உண்மைகள் என்னென்னா, இவங்க ஸ்டார்டிங்கில் இவங்க இந்த ஹோட்டலுக்கு வேலைக்காக அப்ளிகேஷன் போடும்போது அந்த ஃபோட்டோவை பார்த்து இவங்க ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்ட்டு தான் இவங்க வேலைக்கே எடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அது மட்டும் இல்லாமல் இந்த மேனேஜர் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஒரு வாரம் அந்த பெண்கிட்ட போயிட்டு ரொம்பவும் நல்லா தான் பேசிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா தான் அவரோட சுயரூபத்தை காட்ட ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கடுத்ததான் அந்த மேனேஜர் அந்த அங்கிதா கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நீ ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துலேருந்து வந்திருக்க, இங்கே வர்ற விஐபிக்கு நீ அவங்களே ஸ்டே பண்ணி அவங்க சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சிங்கன்னா உன்னோட மாத சம்பளத்தை அவங்க ஒரே நாளில் கொடுத்துருவாங்க, நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த அங்கிதா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் நல்ல வேலை பார்த்து எனக்கு கம்மியான சம்பளம் இருந்தாலே போதும் சார், நீங்கள் இதுக்கு மேலே என்கிட்ட இது மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததாக அந்த மேனேஜர் இவங்ககிட்ட ரொம்பவும் வற்புறுத்தி கேட்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு அந்த அங்கிதா என்ன சொல்கிறாங்கன்னா, முடியவும் முடியாது, இதுக்கு மேலே இந்த மாதிரி தப்பான விஷயத்த என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த மேனேஜர் வந்து அங்கிதா எப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு அந்த ரெசார்ட்டோட ஓனருக்கு கால் பண்ணி சொல்லிடுறாரு. உடனே அந்த ஓனர் ரொம்ப கோபமாக வாங்குது, அங்கிதாவை அடிக்க ஆரம்பிக்கிறாரு. என்னடி நான் சொல்கிறத நீ கேட்க மாட்டியா, நீ இன்றைக்கி நைட்டே என் கூட ஸ்டே பண்ணி நான் சொல்கிற வேலையை செய் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அங்கிதா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அழுக ஆரம்பிச்சிட்டு, எனக்கு இந்த மாதிரி வேலைலாம் வேணாம், நான் என்னோடய வீட்டுக்கே போயிடுறேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அந்த ஹோட்டலோட ஓனரும் அந்த 2 மேனேஜரும் சேர்ந்து இவங்கள வற்புறுத்துறாங்க. அதுக்கப்புறமா அங்கிதா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் என்னை மாதிரி வற்புறுத்துறீங்கன்னா நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்ததாக தான் அந்த மேனேஜருக்கும் வந்து அவங்க வாயை பொத்தி அவங்க கையில் இருந்த ஃபோனை பிடுங்கி இவங்க அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கடுத்ததாக அந்த ஹோட்டலோட ஓனர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த 2 மேனேஜரையும் வெளியே அனுப்பிட்டு அங்கேயே அங்கிதாவை சீரழிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கடுத்ததாக அந்த ஓனர் வெளியே போயிட்டதுக்கப்புறமா இந்த மேனேஜர்களை வந்து இவங்களை சீரழிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்ததாக என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களை ஆள் நடமாட்டமே இல்லை இடத்துக்கு போயிட்டு இவங்களை சாகடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்க கொடுத்த டார்ச்சரில் அங்கிதா அங்கேயே மயக்கம் போட்டுடுறாங்க. இதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அவங்க இவங்கள மயக்கம் போட்டுட்டாங்க அப்படின்ட்டு வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு காரில் வச்சுட்டு இவங்க 3 பேரும் அந்த காரை எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ அந்த ஓனரும் அந்த 2 மேனேஜரும் அங்கிதாவை காரில் கொண்டு போகும்போது அங்கேருந்து ஸ்டாஃபுங்கெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கிதா மயக்கம் போட்டு விழுந்துட்டா, நான் அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ அந்த ஓனரும் இந்த 2 மேனேஜரும் அங்கிதாவை காரில் போட்டு கூட்டிகிட்டு போகும்போது அங்கிதா மயக்கத்தை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ அவங்களால பேசக்கூட முடியல. ஆனாலும் அங்கிதா என்ன சொல்கிறாங்கன்னா, என்னை உயிரோடு விட்டுருங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. அங்கிதா என்ன தான் இப்படி கெஞ்சினாலும் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் மறுபடியும் அவங்கள சீரழிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்ததாக பக்கத்தில் இருந்த ஒரு ஏரியில் இவங்களை தூக்கி போட்டுடுறாங்க. நீச்சல் தெரியாத அங்கிதாவும் அங்கே தத்தளித்து அங்கே ரொம்ப மூச்சு முட்டி இறந்து போயிடுறாங்க. இப்போ இவங்க 3 பேரும் இந்த விஷயத்தை சொன்னதுக்கப்புறமா போலீஸ் இவங்க 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. மக்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க 3 பேருக்கும் டெத் சென்டென்ஸ் வழங்கப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண் தான் வேலைக்கு போய் அந்த குடும்பத்தை காப்பாதுன்னு நினச்ச பெண்ணுக்கு நடந்ததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக எந்த கேஸ் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன்.